ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோசை ரெடி ஆகிட்டுருக்குங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீ போட்டு குடித்தாச்சுங்க. எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஸ் பிரியாணி தாங்க. அது உப்பு போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு பாகற்காய் வறுவல் சூப்பராக இருக்குங்க. வெறும் எண்ணெயிலே போட்டு வதக்கந்து. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கோஸ் கூட்டு. இதுதான் இன்றைக்கி லஞ்சு பாக்ஸு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்துடலாங்களா? தோசை ஏற்கனவே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சுங்க. அவங்களுக்கு வரையும் தான் தோசை. எனக்கு ஐஸ் பிரியாணி தான் நான் சாப்பிட போகிறேன். சரிங்களா, எடுத்துடலாம். போதும். இது ஃபைனல் தோசை ஒன்று ஊற்றிடலாம். இது கடையில் வாங்கின மாவு தாங்க. வீட்டில் ஒன்றும் அரைக்கலை, கடையில் வாங்கிட்டு வந்தோம். என்ன மாவுன்றது நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நல்லா சூப்பராக வருதுங்க. மொறு மொறுன்னு தோசை வருது. இது வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். இப்போ லஞ்சு பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். தோசை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஹோட்டல் தோசை மாதிரி இருக்குங்க. அதுவும் இந்த ஃப்ரெஷ்ஷான அந்த கோஸ் கூட்டுக்கும் இந்த தோசைக்கும் காம்பினேஷன் அவ்வளவு சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கோஸ் கூட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. அதனுடைய வாசனையே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். இங்கே லஞ்ச் பாக்ஸு நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அது ஆறிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாமே சூடாக இருக்குது. டைமும் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே கடன்னு செய்ய வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஆறிட்டே இருக்கட்டும். இப்போ வாங்க அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அவங்க எல்லாம் தலைகளாக வாரி ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க சாதம் போட்டு விடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெஷ் கோஸ் கூட்டு அண்ட் ஃப்ரெஷ்ஷான பாகற்காய் பொரியல் காம்பினேஷன் எப்படி இருக்குன்றதை நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவு சூப்பராக இருந்ததுங்க. ஒயிட் ரைஸ், சுட சுட சாதம் போட்டுக்கலாம். அது திரும்ப நம்ம டைனிங் டேபிளாண்ட வச்சிட்டோம்னா ஆறிட்டே இருக்கும். பாகற்காய் பொரியல் பாருங்கள். பாகற்காயே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பாகற்காய் வேணும்னு கேட்டு அவங்களா தான் இந்த பொரியல் செய்ய சொன்னாங்க. 2 பேருக்கும் வச்சாச்சு பாகற்காய் பொரியல். இது நீட்டு பாகற்காய்ங்க, சின்ன பாகற்காய் இல்லை, நீட்டாக செஞ்சுருக்கிற பாகற்காய். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டைனிங் டேபிளில் வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நீங்களாம் இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட்டு பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கடைன்னு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய ஒரு ஷார்ட் 11Kக்கு மேலே போயிடுச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய 16,000க்கு மேலே ஒரு ஷார்ட்டு நம்மளது பார்த்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அந்த ஷார்ட்டை பார்த்த அனைத்து வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபரும் நிறைய வந்திருக்காங்க. அந்த எல்லாம் நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வெல்கம் டு SJM சேனல்.
தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள். எல்லாமே லஞ்ச் பேகு, ஸ்பூனு, பாக்ஸு, வாட்டர் எல்லாமே வச்சாச்சுங்க. எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாங்களா? லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. மீதி தோசையும் மீந்துடுச்சு. எவ்வளோ தான் நம்ம கம்மியாக தோசை போட்டாலும் அது மிச்சம் ஆகிடுது. கிச்சனை நான் க்ளீனாக பண்ணியாச்சுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.